கவனிங்க, கொள்கை வட்டி வீதத்தின் கடைசி வட்டி வீதம் அல்லது கடைசி கருவி, கொள்கை வட்டி வீதத்தின் கடைசி கருவி ஓரிரவு கொள்கை வீதம். சரிதானே? ஓரிரவு கொள்கை வீதம் என்னென்று பார்க்கிறதுக்கு முதல்ல ஓரிரவு கொள்கை வீதம் எவ்வாறு உருவாக்கப்படுது என்பதை பார்ப்போம். சரிதானே? ஓரிரவு கொள்கை வீதத்தை கணிப்பிடுறது எப்படி என்றால், முதலாவது இலங்கை மத்திய வங்கி துணைநில் வாய்ப்பு வசதி வீதம், துணைநில் கடன் வசதி வீதத்தை கணிப்பிடும். சரிதானே? அப்ப துணைநில் வாய்ப்பு வசதி வீதமாக ஒரு பயனுள்ள வீதம் இருக்கும். பயனுள்ள வீதம் இருக்குது. சரிதானே? துணைநில் கடன் வசதி வீதமாக 12 வீதம் இருக்கு. ரைட்? அப்ப இங்க தியரி என்னன்னா, எப்பவுமே வைப்பு வசதி வீதத்தை விட கடன் வசதி வீதம் அதிகமா இருக்கு. ரைட்? அப்ப நான் உங்களுக்கு துணைநில் கடன் வசதி வீதம் வழங்கப்பட்ட சொல்லியிருப்பேன். பிணைப்பத்திரம் வாங்குற வட்டி வீதத்தை விட ஒரு சின்ன அளவால தான் கடன் வசதி வீதம் என்ன செய்ய போகுது, வேறுபட போகுது. ரைட்? அதனால பெரிய அளவு நட்டம் யாருக்கு வராது, வணிக வங்கிகளுக்கு வராது. அப்படித்தான் செட் பண்ணிக்கணும். அப்ப இலங்கை மத்திய வங்கி ஓரிரவு கொள்கை வீதத்தை கணிப்பிடுவதற்கு முதல்ல துணைநில் வாய்ப்பு வசதி வீதத்தையும் துணைநில் கடன் வசதி வீதத்தையும் தான் கணிப்பிடும். சரிதானே? அப்ப இங்க துணைநில் வாய்ப்பு வசதி வீதம் 11 வீதமாகவும் துணைநில் கடன் வசதி வீதம் 12 வீதமாகவும் என்ன செய்யப்படுது, கணிப்பிடப்படுது. சரியா? இப்ப மிச்சத்தை பார்ப்போம். துணைநில் வாய்ப்பு வசதி வீதத்தையும் துணைநில் கடன் வசதி வீதத்தையும் வச்சுத்தான் ஓரிரவு கொள்கை வீதம் தீர்மானிக்கப்படுறது. எப்படி தீர்மானிக்கப்படும் என்றால், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட புள்ளியத்தான் என்ன எடுப்பினோம்டா, ஓரிரவு கொள்கை வீதமாக எடுக்கணும். அப்ப துணைநில் வாய்ப்பு வசதி வீதம் 11, துணைநில் கடன் வசதி வீதம் 12, இது ரெண்டுக்கு முடியல இருக்கிறது என்னது, 11.5. இந்த 11.5 தான் ஓரிரவு கொள்கை வீதமாக இருக்கும். அப்ப ஓரிரவு கொள்கை வீதத்துக்கு எவ்வாறு அது உருவாக்கப்படுதுன்னு சொன்னா, துணைநில் வைப்பு வசதி வீதத்தை தாழ் எல்லையாகவும், அப்ப ஆக கொஞ்சம் எவ்வளவு, 11 வீதம். துணைநில் கடன் வசதி வீதத்தை உயர் எல்லையாகவும், அப்ப ஆக கொண்டது எவ்வளவு, 12. இது ரெண்டுக்கும் இடையாக கொண்டு என்னத்தை தீர்மானிக்கணும், இந்த ஓரிரவு கொள்கை வீதத்தை தீர்மானிக்கணும். 2023ஆம் ஆண்டு துணைநில் வைப்பு வசதி வீதம் மற்றும் துணைநில் கடன் வசதி வீதம் இது ரெண்டுக்கும் பதிலீடாக இந்த ஓரிரவு கொள்கை வீதத்தை உருவாக்கினோம். அப்ப எதுக்கு பதிலீடா, துணைநில் வைப்பு வசதி வீதத்துக்கும் துணைநில் கடன் வசதி வீதத்துக்கும் பதிலீடாகத்தான் என்ன உருவாகுது, ஓரிரவு கொள்கை வீதம் உருவாகுது. இதுதான் விளக்கம், சிம்பிளா. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, அப்ப ஓரிரவு கொள்கை வீதம் என்றால் இந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படுதுன்னு விளங்கியாச்சு. இனி ஓரிரவு கொள்கை வீதம் எப்படி இயங்குதுன்னு பார்க்க போறோம். அப்ப சொல்லுங்க, எப்பவுமே எந்த ஒரு வட்டி வீதம் கொள்கை வீதம் பார்த்தாலும் 3 தரப்பு இருக்கும். இலங்கை மத்திய வங்கி, வணிக வங்கி, அடுத்தது பொதுமக்கள் அல்லது வணிகங்கள். இப்படி 3 தரப்பு இருக்கு. இப்ப பார்ப்போம், எதுக்கு பிரதியீடாக இந்த ஓரிரவு கொள்கை வீதத்தை கொண்டு வந்திருக்கோம். 2 விஷயம். என்னதுக்கு பிரதியீடா, 1 துணைநில் வாய்ப்பு வசதி வீதம், 2 துணைநில் கடன் வசதி வீதம். இது ரெண்டுக்கும் பிரதியீடாகத்தான் இங்க ஓரிரவு கொள்கை வீதம் என்ன செய்யப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டுக்கும் பதிலா ஓரிரவு கொள்கை வீதத்தை உருவாக்க. அப்ப இங்க நாங்க உருவாக்க போற, கதைக்க போற ஓரிரவு கொள்கை வீதம் எது செய்கிற செயற்பாடுகளை செய்யும். துணைநில் வாய்ப்பு வசதி வீதம் என்ன செஞ்சதோ அதையும் செய்யும், துணைநில் கடன் வசதி வீதம் என்ன செஞ்சதோ அதையும் செய்யும். அப்ப பார்ப்போம், துணைநில் வாய்ப்பு வசதி வீதம் செய்த வேலையையும் செய்வார், துணைநில் வாய்ப்பு வசதி வீதம் செய்த வேலையும் செய்ய போறார், துணைநில் கடன் வசதி வீதம் செய்த வேலையும் செய்ய போறார். இது முதலங்களுக்கு விளங்கும். சரிதானே? இது முதலாவது ஸ்டெப் உங்களுக்கு விளங்க வேண்டியது. துணைநில் வாய்ப்பு வசதி வீதம், துணைநில் கடன் வசதி வீதம் செய்த வேலையை யார் செய்ய போது, இனி ஓரிரவு கொள்கை வீதம் என்றால் செய்ய போற. சரிதானே? யார் செய்ய போற,
ஓரிரவு கொள்கை. ரைட், சரியா? அப்ப ஓரிரவு கொள்கை வீதம் இப்ப எவ்வளவு இருக்கு? 12.5. நாங்க சும்மா வச்சுக்கிடுவோம். ஓரிரவு கொள்கை வீதம் 15 வீதமா இருக்கு. சில சமயங்கள்ல ஓரிரவு கொள்கை வீதம் வந்து 15 வீதத்துக்கு பதிலாக 7 வீதமாகவும் இருக்கலாம். இப்படி இந்த ஓரிரவு கொள்கை வீதத்தை வருஷத்துக்கு 8 தடவைகள் எப்படி இதே அடிப்படையில் தாழ் எல்லையாக துணைநிலை வைப்பு வசதி வீதத்தையும் உயர் எல்லையாக துணைநிலை கடன் வசதி வீதத்தையும் கொண்டு வருஷத்துக்கு 8 தடவை இலங்கை மத்திய வங்கி மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த ஓரிரவு கொள்கை வீதம் நிலையா இருக்குமோ? இல்ல, வருஷத்துக்கு 8 தடவை என்ன செய்யும்? கூடும் குறையும், கூடும் குறையும், இப்படி கூடி குறையும் இருக்கு. இப்ப நாங்க பார்ப்போம். ஓரிரவு கொள்கை வீதம் 15 வீதமா இருக்கு. ஓரிரவு கொள்கை வீதம் சில சமயங்கள்ல 7 வீதமா இருக்கு. சரிதானே? அப்ப ஒரு மாதம் 15 வீதமா இருக்கு. 2ஆம் மாதத்துக்குள்ள அது எவ்வளவு மாறிடுது? 7ஆ மாறிடுது. அப்ப ஓரிரவு கொள்கை வீதம் என்ன செய்யலாம்? சில சமயங்கள்ல அதிகமாக இருக்கலாம், சில சமயங்கள்ல குறைவாக இருக்கலாம். ரைட்? இப்ப இதை பற்றி நாம படிக்கிறதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் ஜென்ரலா கதை. நீங்கள் ஒரு பொதுமக்களா உங்களை யோசிங்க. யாரை யோசிங்க? உங்களை பொதுமக்களா யோசிங்க. பொதுமக்களா யோசிச்சா நீங்க பேங்க்ல போய் காசை எப்ப வைப்பு செய்வீங்க, எப்ப கடன் வாங்குவீங்கன்னு பார்ப்போம். சரிதானே? நீங்க யாரு? சாதாரண பொதுமக்கள். நீங்கள் எப்ப காசை வைப்பு செய்வீங்க, எப்ப கடன் வாங்குவீங்கன்னு பார்க்கணும். சரிதானே? யோசிங்க. பேங்க் சொல்லுது எங்கள்கிட்ட வைப்பு செய்தீங்களா இருந்தா உங்களுக்கு 20 வீதம் வட்டி தாரம்னு சொல்லுது. ரைட்? அதே பேங்க் சொல்லுது எங்கள்கிட்ட வைப்பு செய்தீங்களா இருந்தா உங்களுக்கு 10 வீதம் வட்டி தருவோம். சரிதானே? பேங்க் சொல்லுது நீங்க எங்கள்கிட்ட கடன் பெற்றீங்கன்னா எங்களுக்கு 7 வீத வட்டி செலுத்தினா காண முடியும். அதே பேங்க் சொல்லுது நீங்க எங்கள்கிட்ட கடன் பெற்றீங்கன்னா நீங்க 25 வீதம் வட்டி செலுத்தணும். ரைட்? இப்படி 4 சந்தர்ப்பங்கள் இருக்கு. ரைட்? இப்ப பார்க்கணும். பேங்க் சொல்லுது வைப்புக்கு எவ்வளவு வீதம் உங்களுக்கு வட்டி தர போறோம்னு நீங்க கொண்டு காசை கொடுப்பீங்களா, அது எவ்வளவு தர வட்டி? 10 வீதம். அல்லது நீங்க காசை கொண்டு கொடுக்க எவ்வளவு தர? 20 வீதம் தர. இந்த 2 சந்தர்ப்பத்துல எப்ப போய் காசை வைப்பு செய்வீங்க? 20% ஆயிரத்துக்கு நீங்க காசை என்ன செய்வீங்க? வைப்பு செய்வீங்க. ஏன்? அப்பதான் உங்களுக்கு நிறைய வட்டி கிடைக்கும். இது வருமானம் இல்லை உங்களுக்கு. அப்ப பேங்க் அதிக அளவு வட்டி தரைக்கல நீங்க உங்க காசை என்ன செய்வீங்க? வைப்பு செய்வீங்க. அதே பேங்க்ல இப்ப உங்களுக்கு கடன் தேவையா இருக்கு. பேங்க் 7 வீதம் கடன் வச்சிருக்கீங்கள போய் வாங்கிட்ட கடன் பெறுவீங்களா, அல்லது 25 வீதம் வட்டி வச்சிருக்கீங்களே கடன் பெறுவீங்களா? ஏன்? அப்பதான் நீங்க செலுத்துற வட்டி என்னவா இருக்கும்? குறைவா. இதெல்லாம் அப்பதான் நீங்க செலுத்துற வட்டி என்னவா இருக்கும்? குறைவா. கவனிமா. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கிடுது. உங்கள்ட்ட இருக்கிற காசை கொண்டு பேங்க்ல வைப்பு செய்ய போனீங்கன்னா பேங்க்ல வட்டி வீதம் என்னவா இருக்கும்? கூட இருக்கும். நீங்க கடன் வாங்க போறீங்கன்னா பேங்க்ல வட்டி வீதம் என்னவா இருக்கும்? குறைவா. இதை ஏற்றுக்கொள்றீங்களா? இது நீங்கள் யோசிக்கிற மாதிரி, இந்த செக்ஷன்ல நீங்க யோசிக்கிற மாதிரி. இப்போ வணிக வங்கிங்கிறதுல இருந்து யோசிங்க. சரிதானே? வணிக வங்கிட்ட காசு இருக்கு, 1000 கோடி மேலதிகமா இருக்கு. வணிக வங்கி ஓரிரவு கொள்கை வீதம் அதிகமா இருக்க கொண்ட காசை வைப்பு செய்யுமா, ஓரிரவு கொள்கை வீதம் குறைவா இருக்க காசை கொண்டு வைப்பு செய்யுமா? வணிக வங்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு? 1000 கோடி ரூபாய் மேலதிகமா காசு இப்ப தாராளமா இருக்காது. இந்த காசை கொண்டு போய் ஓரிரவு கொள்கை வீதம் அதிகமா இருக்க வைப்பு செய்வாரா, ஓரிரவு கொள்கை வீதம் குறைவா இருக்க வைப்பு செய்வாரா? ஓரிரவு கொள்கை வீதம் அதிகமா இருக்க என்ன செய்வார்? வைப்பு செய்வார். இது தானே? அப்பதான் பாருங்க, மிச்சம் நான் சொல்றேன், வணிக வங்கி கொண்டு தன்னுடைய காசை ஓரிரவு கொள்கை வீதம் அதிகமா இருக்க என்ன செய்யுது? வைப்பு செய்யறா. அந்த டைம்ல இலங்கை மத்திய வங்கி அவருக்கு கொடுக்குற வட்டி வீதம் என்னவா இருக்கும்? 15 வீதமா இருக்கும். அப்ப இவருக்கு கிடைக்கிற லாபம் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். இப்ப பார்க்கணும். அதே வணிக வங்கிட்ட இப்ப காசு இல்லை, அவசரத்துக்காக போய் கடன் வாங்கணும், மத்திய வங்கிட்ட கடன் வாங்கணும். மத்திய வங்கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரைக்குள்ள ஓரிரவு கொள்கை வீதம் அதிகமா இருக்கிற கடன் வாங்குவீங்களா, ஓரிரவு கொள்கை வீதம் குறைவா இருக்கிற கடன் வாங்குவீங்க? வட்டி எப்போ குறைவா இருக்கும்?
ஓடுற கொள்கை வீதம் குறைவா இருக்குல்ல, கடன் வாங்குறது குறைவா. அப்ப இந்த டைம்ல போய் என்னத்தை வாங்குவீங்க? கடனை வாங்குவீங்க. அப்ப நீங்க அவருக்கு செலுத்த வேண்டிய வட்டி வீதம் எவ்வளவா இருக்கும்? 7%. இதெல்லாம் இருக்குதா? அப்பதான் வணிக வங்கி எவ்வளவு வட்டி வீதம் செலுத்த வேண்டிய 7%. அப்ப 15 வீதம் இருக்கேக்குள்ள கடன் வாங்கினா என்ன நடக்கும்? வணிக வங்கி எவ்வளவு கொடுக்கணும் வட்டி? 15 வீதம் வட்டி கொடுக்க வேண்டி வந்து. இதெல்லாம் இருக்கு. இப்ப சொல்லுங்க, ஓரிரவு கொள்கை வீதம் அதிகரிக்கக்குள்ள வணிக வங்கி என்ன செய்யும்? வைப்பு செய்யும். பிணைப்பத்திரங்களை வைப்பு செய்யும். ஓரிரவு கொள்கை வீதம் குறைவா இருக்கைக்குள்ள வணிக வங்கி என்ன செய்யும்? தனது பிணைப்பத்திரங்களை ஈடாக வைத்து என்ன பெறும்? கடன் பெறும். இதெல்லாம் இருக்கு. அப்ப ஓரிரவு கொள்கை வீதத்தை வச்சு 2 செயற்பாடு செய்து, முதலாவது பிணைப்பத்திரத்தை கொடுத்த காசை கொடுத்து பிணைப்பத்திரத்தை வாங்குது, 2வது பிணைப்பத்திரத்தை கொடுத்து ஈடாக வைத்து கடன் பெறுது. ரைட்? இதைத்தான் நாங்கள் என்னது கழிச்சினாங்க? துணைநில் வைப்பு வசதி வீதத்துலையும் துணைநில் கடன் வசதி வீதத்துலையும் படிச்சோம். அப்ப இதைத்தான் நான் சொல்றேன், இந்த 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ஓரிரவு கொள்கை வீதம் துணைநில் வைப்பு வசதி வீதம் செய்த வேலையும் செய்யுது, துணைநில் கடன் வசதி வீதம் செய்த வேலையும் செய்யுதுன்னு சொல்றோம். அப்ப ஓரிரவு கொள்கை வீதம் அதிகமாக இருக்கக்குள்ள துணைநில் வைப்பு வசதி வீதத்துக்குரிய வேலையும், ஓரிரவு கொள்கை வீதம் குறைவா இருக்கக்குள்ள துணைநில் கடன் வசதி வீதம் செய்த வேலையும் செய்யும். இதுதான் அப்ப ஓரிரவு கொள்கை வீதம் இயங்குறது எப்படி நம்ம கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஓரிரவு கொள்கை வீதம் அதிகமாக இருக்கும் போது வணிக வங்கிகள் பிணைப்பத்திரத்தை கொள்வனவு செய்யும். ஓரிரவு கொள்கை வீதம் குறைவாக இருக்கக்குள்ள வணிக வங்கிகள் பிணைப்பத்திரத்தை ஈடாக வைத்து கடன். நாங்க தாத்தம் சொல்லலாம். எப்படி மிச்சமே நாங்கள் வளமையா படிச்சதுதான்.